சவுக்கு சங்கர் மீண்டும் அவரை கைது பண்ணிட்டாங்க. அவருக்கு நம்ம பல அறிவுரை சொன்னோம். ஆரம்ப கட்டத்திலேருந்து அவங்க வழக்கறிஞர்கள் அருமையாக பண்ணாங்க. அவர் ஜெயிலில் இருக்கும்போது இடைக்கால ஜாமீன் வாங்கி அவரை வெளியில் கொண்டு வந்தது நல்லா பண்ணாங்க. நானே பாராட்டினேன். சட்டப்படி கரெக்டாக பண்ணியிருக்கீங்கப்பா, ஒரு இடைக்கால ஜாமீன் வாங்கி கொண்டு வந்துட்டீங்கன்னு. அப்போவே நான் சொன்னேன், 3 மாதம்தான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு மருத்துவ காரணங்களுக்காக 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் திருப்பி ஜெயிலுக்கு போகணும். அதுக்குள்ளே இந்த இதை ஜாமீனை நீட்டிப்பு பண்ணிக்கங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன். அது எதையுமே அவங்க கேட்டுக்கலை, நீட்டிப்பும் பண்ணலை. சரி, நீட்டிப்பு பண்ணலைன்னு நான் என்ன சொன்னால், உடனே போய் சரண்டர் ஆகி உள்ளே போயிருங்க, போயிட்டு மறுபடியும் பெயில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சரண்டர் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி, நீதிமன்றம் 3 மாதம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். யார் அவருக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணாங்களோ அவர் பாட்டுக்கு தலைமறைவாகிட்டார். தலைமறைவானார் இல்லை, தலைமறைவானோட நின்றுக்கணும். உங்களுக்கு தான் தெரியும்ல, மொபைல் ஃபோனு, இந்த ட்விட்டரு இதிலெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஐபி நம்பரை வச்சு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி தொழில்நுட்பம் அவ்வளோ முன்னேறி இருக்குது. காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. காவல்துறை இன்றைக்கு இருக்கிற சைஃபர் கிரைமுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்குன்னு கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் வெளியூர் போயிருந்தீங்கன்னா உனக்கு இப்போ ஃபோனை மூடி வச்சுருக்கணும், எந்த இதுவும் வச்சுருக்கக்கூடாது, கம்யூனிகேஷனு தொடர்பு. அங்கே போயிட்டு ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. இப்போ பிடிச்சிட்டாங்க, கைதுங்கிற செய்தி வந்திருக்கு. அவரை அடித்தாங்களா, துன்புறுத்துனாங்களா, எதுவும் வரலை. காவல்துறை கையில் மாட்டாதீங்கன்னு நான் எவ்வளோ சொன்னேன். நேராக கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகுங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் இப்போ உங்கள் ஆர்டரில் ஜெயிலே சரண்டர் ஆகலான்னு இருக்குது. ஜெயிலே நீங்கள் போய் சரண்டர் ஆகிருக்கணும். காவல்துறைகிட்ட மாட்டாதீங்கன்னு ஏற்கனவே உங்கள் கையை ஒடித்து கையெல்லாம் இது பண்ணிட்டு வந்தீங்க. காவல்துறை உங்கள் மேலே ஒரு இப்போ சொந்த பகை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் திரும்பி மாட்டலாமா? இப்போ என்ன பண்ணினாங்க, தாக்குதல் நடத்துனாங்களா காவல்துறை, எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். அவருக்கு தெரிந்தவர்கள், அவங்க குடும்பத்தினர் அதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள். காவல்துறை தாக்குதல் நடத்தி இருந்தால் நான் யூடியூபர்ஸ் அசோசியேஷன்லேருந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு நேரடியாக கடிதம் எழுதி கண்டனம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன்.